வணக்கம் நண்பர்களே, இன்றைய பதிவில் ஆடி மாதத்திற்குடைய பலன்களை பார்க்கலாம். ஆடி மாதத்துடைய ஒரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படிங்கறதையும் நம்ம ஒரு சின்ன விளக்கமாக பார்த்து விடலாம். ஆடி மாதம் என்றால் சூரியனுடைய மாற்றம் நிகழ இருக்கிறது. சூரியன் கிரகம் மிதுனத்திலிருந்து கடக ராசிக்கு மாறக்கூடிய நிலை இருக்கிறது. இதில் மேலும் ஒரு முக்கியமான நிலை அயன மாற்றம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான நிகழ்வாகவும் இது இருக்க போகிறது. 2 அயனங்கள் என்று சொல்லக்கூடிய வகையில் உத்திராயணம் தட்சிணாயனம் என்று ஜோதிடத்தில் குறிப்பிடக்கூடிய 2 நிலைகளுக்கு இந்த கிரகத்தினுடைய அடிப்படையில் சொல்லக்கூடிய பலன்கள் என்ன அப்படின்னு பார்த்தால், கடகத்தில் இருந்து சூரியன் கிரகம் மகரம் வரை வரக்கூடிய நிலையில் ஆடியிலிருந்து தை மாதம் வரை தட்சிண அயனம் அப்படின்னு சூரியன் கீழ் நோக்கிய தெற்கு நோக்கிய பிரயாணமாக வருவார். இங்கு அவர் நீச்ச நிலை அடைவார். பலம் இழந்து வெப்பம் குறைந்து மழை அதிகமாக இருக்கக்கூடிய குளிர்ந்த காலமாக இருக்கும். உத்திராயணம் என்று சொல்லக்கூடியது சூரியன் தன்னுடைய உச்ச வீடாக இருக்கக்கூடிய மேஷத்தை நோக்கி செல்வார். இப்பொழுது உஷ்ணம் அதிகமாக இருக்கும். வடக்கு நோக்கி செல்லக்கூடிய சூரியனுடைய பிரயாணமாக நம்முடைய இயற்கையான பூகோள அடிப்படையில் இருக்கக்கூடிய நிலையாக இருக்கிறது. மேஷத்தில் உஷ்ணம் அதிகம் இருக்கக்கூடிய சூரியனுடைய உச்ச வீடாகவும் இருப்பதனால் நம்ம பிராக்டிக்கலாக இதை பார்க்கும் பொழுதும் இதை புரிந்து கொள்ள முடிகிறது. இதுதான் ஒரு சின்ன விளக்கம். இது ஜோதிட முறைப்படி இந்த 2 கிரகங்களுடைய இந்த 2 புள்ளிகளுடைய மாற்றங்கள் ஒரு பெரிய தாக்கத்தை ஸ்பிரிச்சுவாலிட்டிக்கு கொடுக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான நிலை. இந்த ஆடி மாதம் தொடங்கி பெண்களுடைய சக்தியாக இருக்கக்கூடியது, பெண் வடிவில் இருக்கக்கூடிய சக்தியின் எனர்ஜி அதிகமாகவும் ஆண் வடிவில் இருக்கக்கூடிய எனர்ஜியுடைய ஒரு சக்தி குறைவாகவும் இருப்பது அப்படிங்கிற ஒரு நிலையும் இங்கே கொடுத்திருக்கிறார்கள். அதனால்தான் ஆடி மாதத்தில் அதிகமான பெண் தெய்வ வழிபாடு நம்ம பரவலாக பார்க்க முடிகிறது. சோ இப்பொழுது நம்ம பலன்களுக்குள்ளே வரலாம். முக்கியமான கிரக நிலைகளையும் பார்த்து குறிப்பிட்ட ராசிகளுக்கு இது என்ன பலன்களை கொடுக்க இருக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். இந்த பதிவில் மேஷ ராசி, ரிஷப ராசி, மிதுன ராசி இந்த 3 ராசிகளுக்கும் இந்த ஆடி மாதம் எல்லா கிரக நிலைகளின் அடிப்படையிலும் கோச்சார நிலையை மட்டும் வைத்து பலன்களை பார்க்கலாம். முதலில் மேஷ ராசிக்கு இந்த ஆடி மாதம் மேஜராக சூரியன் கிரகம் 4ஆம் வீட்டில் இருக்க போகிறார். அற்புதமான கேந்திர வீட்டில் இருக்கக்கூடிய சூரியனும் அந்த வீட்டிலே இணைந்து இருக்கக்கூடிய புதன், சுக்கிரன், அதிகமான கிரகங்கள் இவர்களுக்கு 4ஆம் வீட்டில் இருப்பது ஒரு நல்ல நிலை அப்படின்னு சொல்லலாம். தனித்த சூரியனாக இல்லாமல் சுக்கிரன் புதன் இணைவு இவர்களுக்கு மிகப்பெரிய நன்மை அப்படின்னு சொல்லலாம். இவர்களுக்கு இந்த குரோதி ஆண்டு 2024ஆம் ஆண்டு ஆங்கில ஆண்டில் இந்த ஆடி மாதத்தில் ரொம்ப அற்புதமான நன்மைகள் நடக்க இருக்கிறது. இந்த சூரியன் மட்டும் மாறாமல் இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான ராஜகிரகமான இவர்களுக்கு பாக்கியஸ்தானத்திற்குடைய குரு கிரகம் 9, 12 கூடிய குரு 2ஆம் வீட்டில் இருப்பது ஆல்ரெடி நல்ல பலன்களை செய்வதற்கு காத்து கொண்டிருக்கிறார். சில மாற்றங்களையும் இவர்களுக்கு கொடுக்க தொடங்கி இருக்கிறார் அப்படின்னு சொல்லலாம். செவ்வாய்க்கும் குருவிற்கும் உள்ள இணைவிற்கு குருமங்கள யோகம் அப்படின்னு சொல்வார்கள். இது பெரிய நன்மை எப்படி கொடுக்கும் அப்படின்னு நிறைய பேர் யோசிக்கலாம். பொதுவாக இவர்களுக்கு இது நன்மை எப்படி அப்படின்னா, இவங்களோட பாக்யாதிபதியான அந்த குருவுடன் ராசிநாதனாக இருக்கக்கூடிய செவ்வாய் இணைவது, 1, 9 கூடிய 2 கிரகங்கள் இணைவது ஒரு யோகம். அதுவும் தனஸ்தானத்தில் இணைவது மிகப்பெரிய யோகம். அந்த தனஸ்தானத்திற்குடைய சுக்கிரனும் 3ஆம் வீட்டிற்குடைய ஒரு முயற்சி ஸ்தானத்திற்குடைய புதன் கிரகமும் பஞ்சமஸ்தானத்திற்குடைய சூரியன் கிரகமும் 4ஆம் வீட்டில் இணைந்திருப்பது கண்டிப்பாக மேஷ ராசிக்கு மிகப்பெரிய யோகமான காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம். நீண்ட நாள் விருப்பங்கள் இவர்களுக்கு நிறைவேறும். என்ன மாதிரியான விருப்பங்கள் அப்படின்னா, இடமாற்றம் செய்து கொள்ளக்கூடிய விருப்பங்கள், வேறு வீடு புதிதாக வாங்கி குடி போகக்கூடிய விருப்பங்கள், மனை வாங்கி வீடு கட்டி அதில் புதிதாக குடிபெயர்ந்து வசிக்கக்கூடிய இந்த ஆசைகள், பெரிய செக்மெண்ட்ல இவங்க வாகனங்கள் வாங்கக்கூடிய நிலை, இந்த மாதிரியான அற்புதமான அந்த சுகஸ்தான ரீதியிலான எல்லா விஷயங்களுமே நினைத்ததை விட ஒரு படி அதிகமான நன்மைகளை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். எப்படி பார்த்தாலும் இவங்களுக்கு 1ஆம் வீட்டுக்குடைய கிரகமும் 9ஆம் வீட்டிற்குரிய கிரகமும் அந்த சாரம் கொடுத்த கிரகங்களுடைய இணைவு சுகஸ்தானத்தில் இருக்கக்கூடிய பஞ்சமாதிபதியுடன் இணைவது ரொம்ப பிரமாதமான வளர்ச்சி. 4ஆம் வீட்டில் இணையக்கூடிய அற்புதமான ராஜயோக கிரகங்கள், 4ற்கு லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ரிஷபத்தில் 4ஆம் வீட்டிற்கு பாக்யாதிபதியான அந்த குருவும் அற்புதமான ராஜயோகாதிபதியான செவ்வாயும் 4ஆம் வீட்டை பலப்படுத்துகிறார். சோ இந்த காலகட்டத்தில் மேஷ ராசி நண்பர்கள்
அதிக நண்பர்களுக்கு வீடு வாகன யோகங்கள் கண்டிப்பாக அமையும் அப்படின்னு நம்ம உறுதியாக சொல்லலாம். சோ இது ஒரு மிகப்பெரிய யோகம். இதற்கு மேல் நமக்கு வேற என்ன வேண்டும் அப்படின்னு சொல்லலாம். மேலும் நன்மைகளாக நான் எழுதி வைத்திருக்கக்கூடிய பலன்கள் என்ன அப்படின்னு பார்த்தால், திடீர் தன பிராப்தி ஏற்படும். ஏனென்றால் செவ்வாய் உங்களுக்கு ராசிநாதன் மட்டும் இல்லாமல் 8 திடீர் அதிர்ஷ்டம், திடீர் மாற்றங்களையும் எல்லா விஷயத்திலும் திடீர் என்று சில மாற்றங்களை கொடுக்கக்கூடியவர் அஷ்டமாதிபதி. இந்த அஷ்டமாதிபதியும் 2ஆம் வீட்டில் இணைந்திருப்பது அவர் தன்னுடைய 7ஆம் பார்வையாக வாழ்க்கை துணையின் தனஸ்தானமாகிய 2ஆம் வீட்டை, அது உங்களுக்கு 8ஆம் வீடாக பார்ப்பது, 8 வீட்டை பார்ப்பது அப்படின்னு சொல்லலாம். திடீர் தன பிராப்தி கண்டிப்பாக ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. பூர்வீக லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிற நண்பர்களுக்கு பூர்வீகத்திலிருந்து மிகப்பெரிய நன்மைகள் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. தந்தை வழி லாபம். சிலருக்கு வெளிநாட்டு தொடர்பான வருமானம் பெரிய அளவிற்கு ஒரு ஜாக்பாட் யோகத்தை கொடுக்கும். நீண்ட நாள் வெளிநாட்டுல நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் போன்ற நிலை செய்துவிட்டு அதோட ரிட்டர்ன்ஸை எதிர்பார்க்கிறவர்களுக்கு இந்த 12 இருக்கக்கூடிய ராகுவினாலும், அந்த 12 உச்சமடையக்கூடிய சுக்கிரனுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பாக்யாதிபதியினாலும், இந்த எல்லா இணைவுகளும் இவர்களுக்கு திடீர் தன பிராப்தி, மிகப்பெரிய செல்வ யோகம், அற்புதமான பொருளாதார லாபம், இந்த மாதிரியான நன்மைகளை கொடுக்கிறதுன்னு சொல்லலாம். மேலும் வாழ்க்கை துணையுடைய வருமான ஸ்தானத்தையும் இந்த கிரகம் பார்ப்பதனால் வாழ்க்கை துணைக்கும் நல்ல யோகமான காலகட்டம். தொழிலில் வளர்ச்சி, உத்தியோகத்தில் லாபம், நல்ல மாற்றங்கள், அதனால் ஏற்படக்கூடிய ஏற்றமான பொருளாதார உயர்வு. இந்த 4ஆம் வீடாகிய கடகம் வாழ்க்கை துணைக்கு தொழில் ஸ்தானம். சோ ரொம்ப நல்ல காலகட்டம். வாழ்க்கை துணை நீண்ட நாள் தொழில் பிரச்சனைகளில் இருந்தால் மேஷராசியுடைய வாழ்க்கை துணைக்கு தொழிலில் ரொம்ப அற்புதமான வளர்ச்சிகள் ஏற்படும். திடீர் யோகங்கள் வாழ்க்கை துணைக்குமே வருமானத்தை நல்லபடியாக கொடுக்கும். குழந்தைகள் வகையிலுமே அவர்களுக்கு கடல் கடந்து செல்லக்கூடிய வெளியூர் வெளிநாடு பிரயாணங்கள் இதெல்லாமே ரொம்ப நல்ல பலன்களை மேஷத்திற்கு கொடுக்கும். ஆனால் குழந்தைகளுடைய திருமண வாழ்வில் சிறிது சிக்கல்களும் குழப்பங்களும் ஏற்படலாம். அவர்கள் சற்று பொறுமையாக இருக்க வேண்டும். மேலும் ஒரு கவனமான பலன், மேஷ ராசியுடைய எல்டர் சிப்ளிங் வகையில் இவர்களுக்கு நேர் மூத்த சகோதர சகோதரிகள் அவர்களுடன் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப், அதில் சற்று கவனம் தேவை. அவர்களுடைய ஆரோக்கியத்திலும் சற்று கவனம் தேவை. சில சிக்கல்களும் தொல்லைகளும் அவர்களால் உங்களுக்கு ஏற்படலாம். அதர்வைஸ் ரொம்ப பெரிய யோகமான காலகட்டம். பெரிய ஒரு பல தலைமுறைகளுக்கு நீங்க பணத்தை அடையக்கூடிய அளவிற்கு ஒரு பெரிய வருமானமும் பெரிய முதலீடுகளும் செய்து கொண்டு நல்ல செட்டில் ஆகக்கூடிய நல்ல பலன்கள் இந்த ஆடி மாதத்தில் இருக்கிறதுன்னு சொல்லலாம். முக்கியமாக ஜோதிட ஆர்வலர்களுக்கு நான் சொல்ல நினைப்பது, இது ஆடி மாதத்திற்குரிய சூரியனுடைய பெயர்ச்சி மட்டும் இல்லாமல் எல்லா கிரகங்களும் இணைந்து, ராகு, குரு, செவ்வாய், இந்த மற்ற கிரகங்கள், மேலும் சனி ரொம்ப முக்கியமாக, எல்லா கிரகங்களும் ரொம்ப நல்ல நிலையில் மேஷத்திற்கு ரொம்ப நன்மையை கொடுக்க காத்து கொண்டிருக்கிறார்கள். அடுத்து ரிஷபத்திற்கு பார்க்கலாம். ரிஷப ராசிக்கு இவங்களுடைய ஜென்ம ராசியிலேயே குரு கிரகம் நீண்ட நாட்களாக இருக்கிறார். இங்கு செவ்வாயும் இப்பொழுது இணைய போகிறார். இவர்களுக்கு இது என்ன பலன்களை கொடுக்கும் அப்படின்னா, திடீர் விரயங்கள் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். குழந்தைகளுக்கான சில விரயங்களாக அது இருக்கலாம், வாழ்க்கை துணைக்கான சில விரயங்கள், அவங்க நீண்ட நாள் கேட்டுக்கொண்டிருந்த விஷயங்களை நீங்க வாங்கி கொடுக்கலாம், இல்லைன்னா அவர்களுடைய மருத்துவ செலவிற்கான சில விஷயங்களாக இந்த விரயங்கள் நடக்கலாம். வாழ்க்கை துணையுடைய பணியில் திடீரென்று சில மாற்றங்கள், சிக்கல்கள் ஏற்படும். கணவன் மனைவி இருவருமே எல்லா விஷயங்களிலும் நிதானமாக, அமைதியாக, வாக்குவாதத்தை தவிர்த்துவிட்டு முக்கியமான முடிவுகளை எடுப்பது ரிஷப ராசி நண்பர்களுக்கு ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும். சோ இவர்களுக்குமே உத்தியோகத்தில் நல்ல வளர்ச்சி ஏற்படும். இவங்களுடைய 3ஆம் வீட்டில் இணைந்திருக்கக்கூடிய இந்த சூரியனுடைய மாற்றம் ரிஷப ராசி நண்பர்களுக்கு தைரியம், திடீரென்று ரொம்ப ஒரு நல்ல டிஸ்டிங்டாக உணரக்கூடிய அளவிற்கு, கான்பிடென்டாக உணரக்கூடிய நல்ல நிலை. ராசிநாதன், தனஸ்தானாதிபதி, பஞ்சமாதிபதி, 6 அத்தனை கிரகங்களும் 3ஆம் வீட்டில் இணைந்திருப்பது, பாக்யஸ்தானத்தோடு தொடர்பாக இருப்பது, வெளிநாட்டு பிரயாணங்களால் யோகம், உத்தியோகத்தில் திடீரென்று வெளியூர் வெளிநாடு பிரயாணங்கள் கிடைக்கக்கூடிய நன்மைகள், அவரவர்களுடைய விருப்பத்திற்கு ஏற்றாற் போல லாங் டிராவல்ஸ் அமையக்கூடிய நல்ல பலன்கள். சிலர் வெளியூர்ல பிரயாணங்கள் செய்து சுற்றி பார்க்க நினைக்கலாம், சிலர் குழந்தைகளோடு சென்று தங்கிவிட்டு வருவதற்கு நினைக்கலாம், சிலர் அவங்களோட பிசினஸ்க்கான சில பிரயாணங்களாக இதை பிளான் பண்ணலாம். மாணவ மாணவிகள் படிப்பிற்காக செல்ல நினைக்கலாம். இந்த எல்லா வகையினர்களுக்கும் அவங்களுடைய எதிர்பார்ப்புகளுக்கு ஏற்றாற் போல நீண்ட தூர பிரயாணங்கள், லாங் டிராவல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது நல்ல விதமாக அமையும் அப்படின்னு சொல்லலாம். சோ இதுவுமே ரொம்ப நல்ல நிலை. நிறைய நண்பர்களுக்கு இந்த வெளிநாடு ஆசை அப்படிங்கிறது நிறைவேறுவதற்கு தடையாக இருந்தவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமான பலனாக இருக்கும். ஆனால் இவங்களுக்குமே ரிஷபத்திற்குமே கவனமான பலன் அப்படின்னு சொன்னால், இவர்களுடைய ஆரோக்கியத்தில் கவனம் தேவை, தாயாருடைய ஆரோக்கியத்தில் அதிக கவனம் தேவை.
வாழ்க்கை துணையுடைய ஆரோக்கியத்திலும் சற்று கவனமாக பார்த்து கொள்ள வேண்டிய நிலை. மிக மிக அதிகமாக இவங்க எல்லோருமே ஆரோக்கியத்தில் நிதானமாக கவனமாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லலாம். ஜாதகர்களுக்கு தொழில் வளர்ச்சி, தைரியம், தன்னம்பிக்கை, பொருளாதாரத்தில் வளர்ச்சி, உத்தியோகத்தில் மாற்றங்கள், நீண்ட நாள் கழித்து வெளியூர் பிரயாணங்கள், கிளிக் ஆகக்கூடிய ரொம்ப நல்ல நிலை, இதெல்லாமே நடக்கும். ஆனால் ஆரோக்கியம் சரியாக இருந்தால் மட்டுமே எல்லாவற்றையும் சரியாக அணுக முடியும். எப்படி பார்த்தாலும் அஷ்டமாதிபதியான குரு ஜென்ம ராசியில் இருப்பதனால் ஒரு பிரயாணம் அப்படின்னு எடுத்துக்கொண்டால் உங்களுக்கு சிக்கல்களையும் அலைச்சல்களையும் சோர்வையும் கண்டிப்பாக கொடுக்கும். அதே போல எந்த விஷயமாக இருந்தாலும் இது போன்ற ஒரு கடினமான ஒரு பணிச்சுமையை தாண்டிய வெற்றி அப்படிங்கறதையும் நீங்க மறக்க கூடாது. நீங்க நினைத்ததை விட சற்று விரயங்களும் அதிகமாக காட்டக்கூடிய காலமாக இருப்பதனால் இதெல்லாம் நீங்க மைண்ட் பண்ணாமல் இருப்பது உங்களுக்கு மன உளைச்சலை தவிர்க்கும். ஆனால் எந்த விஷயங்களையுமே நீங்க தள்ளி போடாமல் மேலே சொன்ன அனைத்து விஷயங்களையும் நல்ல விதமாக பயன்படுத்திக் கொள்வதற்கு ரொம்ப சிறப்பான காலகட்டம் ரிஷப ராசி நண்பர்களுக்கு. தொழில் வளர்ச்சிக்கு ரொம்ப அற்புதமான நல்ல காலகட்டம். அதற்குடைய பொருளாதாரம் உங்களுக்கு நல்ல கையில் தங்கக்கூடிய ஒரு பெரிய ஃபண்ட் உங்களுக்கு கையில் இருக்கும். அந்த பிளானிங் எல்லாம் நீங்க நல்ல விதமாக உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள் ஸ்பெஷலைசேஷன் செய்த அந்த ஒரு தனிப்பட்ட ஒரு துறையினர்களிடம் நீங்க கலந்து விவாதித்து முக்கியமான டிசிஷன் எல்லாம் எடுத்து வைத்துக் கொள்ளலாம். சோ சரியான காலம் வரும்பொழுது அதை நீங்க இம்ப்ளிமெண்டேஷன் செய்யலாம். இதெல்லாமே முயற்சிகளுக்கும் அந்த பிளானிங்கும் ஏற்ற காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். கையில் பணமும் இதற்கு உங்களுக்கு சாதகமாக இருக்கும். ஆனால் பெரிய அளவிற்கு நீங்க முதலீடு செய்யக்கூடிய ஆர்வம் இருந்தால் கண்டிப்பாக சுய ஜாதகம் பார்த்துக் கொள்வது நன்மை அளிக்கும். மேலும் ஒரு கவனமான பலன், ரிஷபத்திற்கு குழந்தைகளை ஒட்டி சில விரயங்கள், குழந்தைகளை ஒட்டி கணவன் மனைவியிடையே வாக்குவாதங்கள், குழந்தைகளுடைய விஷயங்களால் மனதில் சில சோர்வு, அசதி, குழப்பங்கள், அவங்களுடைய சில செயல்பாடுகளால் ரிஷபம் ஏதோ ஒரு கஷ்டத்தை தொடர்ந்து ஃபேஸ் பண்ணி கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை இருக்கிறது. இது சந்திரனுடைய சாரத்தில் குரு செல்லும் வரை இது தொடரக்கூடிய ஒரு நிலையாக இருக்கும். அவர்களை நீங்க கண்டிக்காமல் சற்று அனுசரித்து நட்போடு நீங்க அணுகினால் ஓரளவிற்கு கண்ட்ரோல் பண்ண முடியும். அடுத்தது மிதுன ராசிக்கு பார்க்கலாம். இந்த ஆடி மாதம் என்ன பலன்களை கொடுக்க இருக்கிறது அப்படின்னு. மிதுன ராசிக்கு இவர்களுடைய 2ஆம் வீட்டில் இந்த ஒரு மிகப்பெரிய ராஜகிரகமான ஒளிமிக்க கிரகமான சூரியன் இருக்க போகிறார். இவர்களுடைய குடும்ப வாழ்வு உலகத்திற்கு மிகப்பெரிய வெளிச்சம் போட்டு காட்டக்கூடிய அளவிற்கு ஒரு ஐடென்டிட்டி போன்ற ஒரு நல்ல நிலையில் பிரகாசமாக வெளிப்படும் அப்படின்னு சொல்லலாம். குடும்ப வாழ்க்கை ரொம்ப டிஸ்டிங்டாக சுப விரயங்கள் அதிகம் நடக்கக்கூடிய நிலையாகவும் இருக்கலாம். அந்த 2ஆம் வீட்டில் இணையக்கூடிய ராசிநாதன் புதன், இவர்களுடைய சுகஸ்தானாதிபதி புதன், 12 கூடிய சுக்கிரன், முக்கியமாக குழந்தைகளுக்கான சுபவிரயங்களாக உங்கள் குடும்பத்தில் நடக்கலாம். அதில் உங்களுடைய குடும்ப வாழ்வு, உங்க வீட்டுல இந்த மாதிரியான சில ஒரு பெரிய ஒரு நிகழ்வு, மகிழ்ச்சியான ஒரு நிகழ்வு நடக்கிறது அப்படிங்கிறது உங்களுடைய உறவினர்களுக்கு மத்தியில் ஒரு பெரிய ஒரு ஒளியிட்டு காட்டக்கூடிய நிலை போல ஒரு சில நிகழ்வு நடக்கலாம். ஆனால் கணவன் மனைவி இடையே ரிலேஷன்ஷிப் வகையில் சற்று கண்டிப்பாக அனுசரித்து போனால் மட்டுமே உங்களுடைய இந்த காலகட்டத்தை நீங்க கடந்து வர முடியும். உங்களுடைய 12ஆம் வீட்டில் ஆல்ரெடி இருக்கக்கூடிய குரு கிரகம், உங்களோட வாழ்க்கை துணையை குறிக்கக்கூடிய கிரகம் 12இல் மறைந்திருக்கிறார். உங்களுடைய 6 கூடியவரும் 12இல் மறைந்திருந்து கணவன் மனைவி அந்த 2 பேருக்கும் உடைய அந்த ஆக்சிஸ்ல 2 பேருக்கும் 6ஆம் வீடு பலப்படுவது, வலுப்பெறுவது, கணவன் மனைவியிடையே நீங்க ரொம்ப கோவப்பட்டீங்கன்னா பிரிந்து விடக்கூடிய ஒரு அபாயத்தையும் கொடுக்கிறது அப்படின்னு சொல்லலாம். இந்த காலகட்டத்தில் 2இல் இருக்கக்கூடிய சூரியனால் வாழ்க்கை துணையோடு அதிகமான வாக்குவாதத்தில் ஈடுபட்டால் கூட அந்த 2 பக்கமும் இருக்கக்கூடிய 6ஆம் வீட்டினுடைய பலத்தினால் கணவன் மனைவியிடையே பிரிவினை ஏற்படுவதற்கும் ஒரு வாய்ப்பாக இது இருக்கிறது. இதை நீங்க மறக்காமல் சற்று விட்டு கொடுத்து செல்வது உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய குடும்ப வாழ்வில் ஏற்படக்கூடிய சுப நிகழ்வினால் உங்கள் குடும்பத்தில் திருஷ்டி ஏற்பட்டு கூட இந்த குடும்ப பிரிவினை ஏற்படலாம். சோ கண்டிப்பாக சனி கிரகத்தினுடைய தொடர்பு குடும்பஸ்தானத்தில் இருப்பதனால் நீங்க எல்லாத்தையுமே கொஞ்சம் சட்டிலாக இருப்பது, எந்த விஷயங்களிலும் திருஷ்டி படாமல் நீங்க குடும்பத்தை பாதுகாத்துக் கொள்வது, அவரவர்கள் குடும்ப முறைப்படி திருஷ்டி பரிகாரங்களை செய்து கொள்வது, இதெல்லாமே உங்களுக்கு உதவும் அப்படிங்கிறது கண்டிப்பாக நான் சொல்ல நினைத்த ஒரு பலன். ஆனாலும் தேவைக்கேற்ப உங்களுக்கு வருமானம் வரும். சுப விரயங்கள் செய்து கொள்ளக்கூடிய அளவிற்கு வருமானம் வரும். எந்த நிகழ்ச்சி செய்தாலும் அதை நீங்க முடித்து கொடுக்கக்கூடிய அளவிற்கு பிரமாதமான வருமானம் உங்களுக்கு ஏற்படும். நீங்க நினைப்பதை பெரிய விஷயமாகவே நினைக்கலாம். நல்ல ஒரு செக்மெண்ட்ல எஸ்டிமேஷன்ல உங்களுடைய சுப நிகழ்ச்சிகளை நீங்க பிளான் செய்து கொள்வது ஒரு நல்ல ஒரு பலனை கொடுக்கும். அதை சக்சஸ்ஃபுல்லாக முடித்துக் கொள்ள நல்ல வாய்ப்பு இருக்கிறது. உங்கள் முயற்சியாலும் வருமானத்தை உயர்த்திக் கொள்வீர்கள். உங்கள் முயற்சியாலேயே குடும்ப வாழ்வையும் நீங்க தக்க வைத்துக் கொள்வீர்கள்.
சோ இதுல இருந்து பலன் என்ன அப்படின்னா, குடும்ப வாழ்வில் பிரச்சனை வந்தால் மிதுன ராசி சற்று பொறுமையாக இருப்பது, பேச்சில் நிதானமாக இருப்பது உங்களுக்கு பாதுகாப்பை கொடுக்கும். சூரியன் ஒளி பொருந்திய கிரகம் அப்படின்னாலும் ஒரு உஷ்ண கிரகம் அப்படிங்கிறதுனால உங்களுடைய பேச்சில் திடீரென்று ஒரு கோபம் வெளிப்படலாம். அது ஜலராசியாக இருக்கக்கூடிய வீட்டில் சூரியன் வந்து அமர்வதனால் உங்கள் பேச்சிற்கு மரியாதை இல்லாதது போல உணர்ந்து அதனால் உங்களுக்கு சில மனத்தாங்கல்கள் ஏற்படலாம். சோ எல்லாமே கிரகங்கள் செய்யக்கூடிய பலன்கள், நம்முடைய செயல்கள் எல்லாமே ஒரு கிரகத்தின் தூண்டுதலால் நடக்கிறது அப்படிங்கறத நம்ம உணரும் பொழுது விட்டு கொடுப்பதில் நமக்கு ஒரு ஈகோ இல்லாமல் இருக்கும் அப்படிங்கிறது ரொம்ப யதார்த்தமாக நான் உணர்ந்த ஒரு உண்மை. சோ இந்த காலகட்டத்தில் குடும்ப வாழ்க்கையை நீங்க ரொம்ப கவனமாக ப்ரொடெக்ட் செய்து கொள்ள வேண்டும். இது ரொம்ப தாழ்மையாக நான் மிதுன ராசி நண்பர்களுக்கு ஷேர் பண்ண நினைத்த ஒரு விஷயம். மேலும் அடுத்த பிரச்சனை என்ன அப்படின்னா, சகோதர உறவில் இருக்கக்கூடிய அந்த ரிலேஷன்ஷிப்ல சில பிரச்சனைகள் ஏற்படலாம். உங்களுடைய விரயஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு கிரகத்தோடு செவ்வாய் கிரகமும் இந்த ஆடி மாதத்தில் இணைய போகிறார். சோ உங்களோட சகோதர உறவினால் சில சிக்கல்கள் ஏற்படலாம். குடும்ப வாழ்வில் ஆல்ரெடி கணவன் மனைவிக்கிடையே பிரச்சனைகள் இருக்கலாம். அதுல உங்களுடைய நேர் மூத்த சகோதரர்கள், நீங்க உங்களுக்கு சிஸ்டர்ஸாக இருந்தாலும் பிரதர்ஸாக இருந்தாலும் அவர்கள் உங்கள் குடும்ப விஷயத்தில் தலையிட்டால் உங்களுடைய குடும்பம் கண்டிப்பாக பெரிய பிரச்சனையை சந்திக்கும் அப்படிங்கறத நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். தனிப்பட்ட முறையில் சகோதரர்களுடைய சகோதரிகளுடைய ஆரோக்கியத்திலும் சில பிரச்சனைகள் ஏற்படலாம். சோ அதையும் நீங்க சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். சோ எதிரிகளே இல்லாத நிலை உங்களுக்கு உருவாகும் அப்படின்னு சொல்லலாம். இந்த ரிலேஷன்ஷிப்குள்ள இருக்கிற பிரச்சனையை தாண்டி வெளியில இருந்து உங்களுக்கு பெரிய எதிரிகள் வரமாட்டார்கள் அப்படின்னு சொல்லலாம். பணியில் நல்ல உயர்வு, 12ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய குருவும் செவ்வாயும் இணைந்து 6ஆம் வீட்டில் பார்க்கக்கூடிய அந்த நிலை, 6 கூடிய செவ்வாய் 11 கூடிய செவ்வாய் அந்த 12இல் இருப்பது, அந்த 2 கிரகங்களும் தன்னுடைய 180 டிகிரிஸ் அந்த ஆக்சிஸ்ல விருச்சிகத்தையே பார்ப்பது, உங்களுக்கு பணி மாற்றம் ஏற்படும், பணியில் மிகப்பெரிய வளர்ச்சி ஏற்படும். ரொம்ப அற்புதமான மேன்மையான வளர்ச்சியான காலகட்டம் பணியை பொறுத்தவரை உங்களுக்கு நடக்க இருக்கிறது. சோ இந்த பணி மாற்றத்திற்காக சில நண்பர்கள் மிதுனத்தில் இருக்கக்கூடியவர்கள் உங்களுடைய திருமண வாழ்வில் சில டெம்பரரியான பிரிவினைகளை சந்திக்கலாம் அப்படிங்கிறது ரொம்ப நீங்க சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய நிலை. அப்படி சின்ன சின்ன பிரிவினைகள் வந்தால் கூட நீங்க எடுத்துக்கொள்வது நல்ல நிலை. இது சில காலங்களுக்கு பிறகு சேர்ந்து இருக்கக்கூடிய நல்ல பலன்கள் உங்களுக்கு அமைந்துவிடும். முக்கியமாக சனி கிரகம் வக்ரம் நிவர்த்தி அடைந்த பிறகு குடும்ப வாழ்வில் பெரிய பிரச்சனைகள் எதுவும் இருக்காது அப்படின்னே சொல்லலாம். நவம்பர் 14 வரை மிதுன ராசி நண்பர்கள் குடும்ப வாழ்வில் மிக 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 அதிக அக்கறையுடன் கணவன் மனைவி ரிலேஷன்ஷிப்பை சரியான முறையில் பாதுகாப்பாக வைத்துக் கொள்ள வேண்டும். ஆரோக்கியத்திலும் சிறிது அக்கறை தேவை. திடீரென்று தைரிய குறைபாடு அவ்வப்பொழுது ஏற்படலாம். திடீரென்று பொருளாதாரத்தில் சில தட்டுப்பாடு ஏற்படுவது போன்று இருக்கலாம். ஆனா உங்களுக்கு ஒரு நாள் அப்படி ஒரு எண்ணம் இருந்தாலும் உங்க தேவைக்கேற்ற பணம் அடுத்த நாளே வந்துவிடும். தேவைக்கேற்ற வருமானம் வந்து கொண்டே இருக்கும். விரயங்களும் உங்களுக்கு கான்ஸ்டன்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். சோ விரயத்தை நினைத்து கவலைப்பட வேண்டாம். ஏன்னா விரயம் அதிகமாக காட்டக்கூடிய காலகட்டத்தில் அதை நம்ம தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு நினைக்க கூடாது. ஒரு சில வகையில் அதிக விரயங்கள் செய்யக்கூடியவர்களுக்கு திருமண வாழ்வு கூட பாதுகாப்பாக ப்ரொடெக்டடாக இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். சோ இந்த பலன்களை இப்படி நம்ம அடுக்கிக் கொண்டே போகலாம். ஆன் தி ஹோல் இந்த மிதுன ராசிக்கு முக்கியமான ஹைலைட் என்ன அப்படின்னா, குடும்ப வாழ்வில் ஒரு முக்கியமான சுப நிகழ்வு நடக்க இருக்கிறது. குழந்தைகளுக்கான ஒரு நிகழ்வாக அது இருக்கும். இல்ல பூர்வீகத்தில் இருக்கக்கூடிய உங்களுடைய ஃபேமிலிஸ்க்கான சில ஒரு பெரிய ஒரு செக்மெண்ட்ல பெரிய பட்ஜெட்ல ஏதாவது ஒரு சுபமான ஒரு விஷயங்களுக்கு நீங்க பெரிய விரயத்தை செய்யலாம். வீடு வாகனங்கள் போன்ற சிலவற்றை நீங்க பண விரயம் செய்து வாங்கிக் கொள்ளலாம். கணவன் மனைவி விட்டு கொடுத்து செல்வது ஓரளவிற்கு நன்மை அளிக்கும். டெம்பரரியான சில பிரிவினைகள் வந்தாலும் அனுசரித்து செல்வது உங்களுக்கு மேலும் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும். பணியில் மாற்றம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த காலகட்டத்தை, இந்த ஆடி மாதத்தை ரொம்ப நல்ல விதமாக இந்த நாட்களை ஒன்று கூட வீணாக்காமல் நல்ல விதமாக நீங்க பயன்படுத்திக் கொள்வது நினைத்தது போல வேலை, நினைத்ததை விட அதிகமான ஒரு நல்ல வேலை உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். இதுதான் ஆடி மாதத்திற்குடைய பலன்களுக்கு முதல் 3 ராசிகள் மேஷம், ரிஷபம், மிதுனம் இவர்களுக்கு நம்ம பார்த்தோம். அடுத்த பதிவில் அடுத்த ராசிகளுக்கு பார்க்கலாம்.